ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி சேனல். நம்ம இப்போ இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் 50 கொஷின் பார்த்தோம். அதாவது கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், கம்பைன்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன், அதிலேருந்து ஒரு 50 கொஷின் பார்த்தோம். அதுக்கு அடுத்து 50 கொஷின் இப்போ பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம இப்போ பார்க்கலாம். 51வது கொஷின். நீங்கள் அந்த 50 கொஷின் பார்க்கணுன்னா வீடியோக்கு லிங்க்கு தரேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த 50 கொஷினும் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ அடுத்த கொஷின், பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. பொறுத்துக்கன்னா என்னென்னா, ஈன்றுனா என்னென்னா தந்துன்னு அர்த்தம். கொம்பு அப்படின்றது ஒரு கிளையை குறிக்கிறது தான் கொம்பு. கழித்திட அப்படின்றது மகிழ்ந்திட. விடுதின்றது தங்குமிடம். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி. அடுத்தது பார்க்கக்குள்ள சொல் பொருள் அதுவும் பொறுத்துக்க தான் கேட்டிருக்காங்க. இந்த பொறுத்துக்கள் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பருதினா என்ன? பருதின்றது கதிரவனை குறிக்கிறது. வெற்பு அப்படின்றது மலையை குறிக்கிறது. துயின்றுனா உறங்கி, பயின்றுனா கற்று. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்தது பார்க்கக்குள்ள அதே சொல் பொருள் பொறுத்துக்க தான். இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவல்னா என்ன? அவல்னா பள்ளம். சுவல்னா என்ன? சுவல்னா பிடரி. ஓகேங்க. பழனம்னா வயல். புறவுனா காடு. சரிங்களா? அப்போ ஆன்சர் சி. அடுத்தது பார்க்கக்குள்ள பிழை திருத்தம். ஓர் சரியான பதிலை தேர்ந்தெடுத்து எழுதுக. நம்ம ஒரு கடந்த 3 வீடியோவே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு எந்த இடத்துல வரும், எந்த இடத்துல வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சரியானது எதுன்னு பார்க்கக்குள்ள விட்டுருங்க. இப்போ ஒரு அழகிய நகரம் இருக்குது. இந்த அதாவது உயிர் எழுத்துக்கு முன்னாடி எது வரும்னு கேட்டிங்கன்னா ஓர் தான் வரும். சரிங்களா? ஒரு எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா உயிர் மெய் எழுத்துக்கு முன்னாடி வரும். உயிர் மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரும், உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர் வரும். அப்படி பார்க்கக்குள்ள இப்போ இங்கே உயிர் எழுத்து வந்திருக்கு, அப்போ இங்கே ஓர் தான் வரணும், ஒரு வந்திருக்கு. அப்போ இது தவறு. ஒன்றுன்னு வரக்கூடாது, இது ஒரு தான் வரும். இங்கே உயிர் எழுத்து, இங்கே ஒன்றுன்னு வந்திருக்கு, அப்போ இது தவறு. அப்போ இங்கே ஒரேன்னு வந்திருக்கு, அப்போ இதுவும் தவறு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரி, ஓர் அழகிய நகரம். சரிங்களா? இப்போ புரியுதா? ஒரு கொஷினை திரும்ப பார்க்கக்குள்ள அது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பிழைத்திறதுக்கு தான் அடுத்தது கொடுத்துருக்காங்க. கரடி ஒரு அனைத்துண்ணி. இங்கே ஒருன்ற இடத்துல என்ன வரும்? அப்போ இங்கே அனைத்துண்ணி ஆன்றது உயிர் எழுத்துக்கு முன்னாடி என்ன வரும்? ஓர் தான் வரும். சரி தானே? அடுத்தது இந்த கொஷின் ரிப்பீட்டட் கொஷினுங்க. எப்போ பார்த்தாலும் இந்த கொஷின் தான் வந்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா? ரிப்பீட்டட் கொஷின். கடைக்கு போவாயே என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுவது மறைவிடை. சுட்டு விடைனா கடை எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்கக்குள்ள கடை அங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறதுன்னு சொன்னால் அது சுட்டு விடை. நேர் விடை என்பது என்னென்னா, கடைக்கு போவாயா அப்படின்னு சொல்கிறதுக்கும் போவேன் அப்படின்னு சொல்கிறது நேர் விடை. ஏவல் விடைனா கடைக்கு போவாயா அப்படின்ற கேள்விக்கு நீயே செல் அப்படின்ற ஏவலாக பதில் கூறுவது ஏவல் விடை. இந்த கொஷின் ரிப்பீட்டட் கொஷின். போன வீடியோவில் இந்த கொஷினை பார்த்தோம். சரிங்களா? அடுத்த கொஷின் விடை வகைகள். அதே தான். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற கேள்விக்கு கட்டுரை எழுத தெரியும். இங்கன்னா கதை எழுத தெரியுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு இனமாக கட்டுரை எழுத தெரியும்னு சொல்கிறாங்க. அப்போ இதுனா விடை இனமொழி விடை. உருவது குரல் விடை என்னன்னா, உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்கக்குள்ள எனக்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொன்னால் அது உருவது குரல் விடை. உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்டது எனக்கு கதை எழுத தெரியும்னு சொன்னால் அது நேர் விடை. சுட்டு விடை முன்னாடி பார்த்தல சுட்டு விடை. அடுத்தது பார்க்கணும் அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள். இன்டர்நெட்
அப்படின்னா தேடுபொறி தான். இன்டர்நெட் என்பது இணையத்தை குறிக்கும். ஆன்டி கிளாக்வைஸ் இடஞ்சுழி. இப்போ கிளாக் வைஸ்னால் வலஞ்சுழி, ஆன்டி கிளாக் வைஸ்னால் இடஞ்சுழி. இமெயில்ன்றது மின்னஞ்சல், சர்ச் இன்ஜின்ன்றது தேடுபொறி. அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்து பார்க்கல கலைச்சொல்லின் பொருள் அறிந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஆடிட்டர்ன்றது பட்டய கணக்கர். ஆடிட்டர் என்பது பட்டய கணக்கர் கொடுப்போம். கணக்கு எழுத்தர் வராது, பட்டய எழுத்தாளர் வராது. இப்போ பட்டய கணக்கர் தான் ஆடிட்டர். கலைச்சொல்லுக்கு ஏற்ற சரியான தமிழ்ச்சொல் அஃபடேவிட். அஃபடேவிட்னா ஆணை உறுதி ஆவணம். அஃபடேவிட் ஃபைல் பண்ணியா அப்படின்னு கேட்பாங்கல்ல. அஃபடேவிட் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லக்குள்ள ஆணை உறுதி ஆணையம் தான். அது அதிகார ஆவணம் கிடையாது. ஆவணம் உறுதிமொழி சாட்டுரை அப்படின்றது கிடையாது. ஆணை உறுதி ஆணையம் தான் ஆவணம். அடுத்து பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. இவ்வுவமை தொடர் உணர்த்தும் பொருள். பயனற்ற செயலா கேட்டால் இல்லை. பயனற்ற செயல்னாலும் விழுக்கு இறைத்த நீர் தான் பயனற்ற செயல். சரிங்களா? அதுக்கப்புறம் எதிர்பாராத நிகழ்வு என்னென்னா கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது அப்படின்னு சொல்கிறது எதிர்பாராத நிகழ்வு. அப்போது இதுக்கு பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் இரட்டிப்பு மகிழ்ச்சி. நம்ம ஒரு காரியம் நினச்சி செய்யும், அந்த காரியம் இல்லாமல் கூடுதலாக இன்னொரு காரியமும் நடக்கும். அதனால் இரட்டிப்பு மகிழ்ச்சி உண்டாகும். இதுதான் இதான ஆன்சர். அடுத்தது திருவிழாவை காண மக்கள் திரண்டு வந்தனர். இத்தொடருக்கு ஏற்ற உவமை தொடர்த்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. திருவிழாவை காண மக்கள் திரண்டு வந்தனர் அப்படின்னா திரண்டு வந்தனர் அப்படின்னு சொல்லக்குள்ள இது மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னு சொல்லுவாங்க. இது மடை திறந்த வெள்ளம் போல தான். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போலன்னா ஒற்றுமையின்மையை குறிக்குது. அடுத்தது கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல அப்படின்றது தற்செயல் நிகழ்வு, இல்லை எதிர்பாராத நிகழ்வு. அது இது வேணால் சொல்லலாம். விழுக்கு எழுத்த நீர் போலது பயனற்ற செயல். சரிங்களா? அடுத்தது பார்க்கல கம்பி நீட்டுதல் என்னும் உவமை கூறும் பொருள் எது? கம்பி நீட்டுதல்னால் விரைவாக வெளியே போயிடுறான், அப்போ விரைந்து செல்லுதல். அதுதான் சரியான விடை. சரிங்களா? கொடி கட்டி பறத்தல் அப்படின்றது புகழ்பெற்று விளங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்கக்குள்ள எவ்வகை வினா அவன் திருந்தினான். எவ்வகை வினால அவன் திருந்தினான் அப்படின்றது தன்வினை தான். அவன் திருந்தினான்றது தன்வினை, அவனை திருத்தினான்றது பிறவினை. அப்போ அவன் திருந்தினான்றது தன் வினையை குறிக்கும். பிறவினை அவன் திருத்திவித்தான் அப்படின்றது பிறவினையை குறிக்கும். அவனை திருத்தினான் அப்படின்றது செய்வினையை குறிக்கும். அவனால் திருத்தப்பட்டது அப்படின்றது செயற்பாட்டு வினையை குறிக்கும். சரிங்களா? அடுத்து பார்க்கல எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுது. சட்டி உடைந்து போயிற்று எவ்வகை வாக்கியம். போயிற்று, ஆயிற்று, பட்டது, பட்டது அப்படின்லாம் செயற்பாட்டு வினை. சரிங்களா? சட்டி உடைந்தது அப்படின்றது தன்வினை. சட்டி உடைந்து விட்டது அப்படின்றது பிறவினை. செய்வினை எது சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சட்டியை உடைத்தனர்னு சொன்னால் அது செய்வினை வாக்கியம். புரியுதுங்களா? அடுத்தது பார்க்கக்குள்ள எவ்வகை வாக்கியம் என கண்டறி. குமரன் மழையில் நனையவில்லை. இது வினாத்தொடரா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. இது வினாத்தொடர் இல்லை. இது செய்தித்தொடர். சரிங்களா? அப்போ அது கிடையாது. அப்துல் நேற்று வருவித்தான் பிவி அப்படின்னு வந்தால் இது செய்வினை தொடர். அப்போ இதுவும் கிடையாது. உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார்? இதுதான் வினாத்தொடர். அப்போ இது பிரிவினை தொடரும் கிடையாது.
குமரன் மழையில் நனைந்தான் அப்படின்றது நனைந்தான் அப்படின்னு சொல்கிறது உடன்பட்டு வினைத்தொடர். உடன்பட்டு தான் சொல்கிறாங்க, மழையில் நனைஞ்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது சரிதான், எவ்வகை வாக்கியம் இதுதான் சரியாக இருக்குது. சரிங்களா? அடுத்தது பார்க்கக்குள்ள விடைக்கேற்ற வினா அமைக்க. 1957 ஆண்டு முதலே ரஷ்யா உட்பட பல நாடுகள் செயற்கைக்கோள்களை ஏவி இருக்கின்றன. அப்போது இது பார்த்திங்கன்னா 1957 ஆண்டு முதல் ரஷ்யா செயற்கைக்கோளை ஏவி உள்ளதா? பல நாடுகள்னு சொல்லிட்டாங்க, ரஷ்யா உட்பட பல நாடுகள்னு சொல்லிட்டாங்க. இங்கே ரஷ்யா மட்டும்தான் சொல்கிறாங்க, அப்போ பல நாடு இல்லை. செயற்கைக்கோளை பல நாடுகளும் ஏவி இருக்கின்றனவா? ஏவி இருக்கின்றன, அப்போ இது வராது. ஏவி இருக்கின்றன வரும், ஆனால் எந்த வருடம் கேட்குள்ள இது வராது. செயற்கைக்கோளை ஏவிய நாடுகள் எவை அப்படின்னா ரஷ்யா உட்பட பல நாடுகள். அப்போது இந்த வருடங்கள் இங்கே வராது. அப்போது எந்த ஆண்டு முதல் ரஷ்யா உட்பட பல நாடுகள் செயற்கைக்கோளை ஏவி இருக்கின்றன? அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியாக இருக்குது. இதில் ஆண்டும் வந்துடும், எந்தெந்த நாடும் வந்துடும். நம் முன்னோர் இயற்கையோடு எந்த வாழ்வு நடத்தினர்? அப்போ பார்த்தா நம் முன்னோர் என்பது யாரை குறிக்கும்? இது வருமா? வராது. கேள்விக்கேற்ற வினாவாது இல்லை. எந்த பகுதியில் அழகான வினாவும் சம்பந்தமே கிடையாது. நாம் ஏன் இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும்? இது சம்பந்தமே கிடையாது. அப்போ யார் இயற்கையோடு இந்த வாழ்வு நடத்தினார்னா நம் முன்னோர்கள். இதுதான் சரியான விடை. அடுத்து இருவினை. இருவினைகளின் பொருள் வேறுபாடு. விலை விலை, இந்த விலைன்றது பொருளின் மதிப்பை குறிக்கும். இந்த விலைன்றது உண்டாக்குதல், அதாவது விளைச்சல், விளைச்சலை குறிக்கும். விளைச்சல் இது விரும்புதல் கிடையாது, மெலிந்து போதல் கிடையாது. செடியின் இலை, நூல் இழை. இது இலை, இது இழை. இது சொன்னாலும் இது சரியாக இருக்கும். ஓகேங்களா? அப்போது இது விரும்பு விரும்பு, இது இது சாரி, இது வராது, இது ஆப்ஷனே இல்லை. அப்போ செய்தல் வியத்தலும் வராது. அப்போ சரியான விடை பொருளின் மதிப்பு உண்டாக்குதல் தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கக்குள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றோடராக இருக்கு. வழிபாட்டு கூடத்தில் மாணவர் நின்றனர் சீருடையுடன். அப்போ இந்த இடத்துல ஒரு கண்டினியூவேஷன் வரும். இந்த இடத்துல ஒரு கண்டினியூஷன் வரும். அப்போ இது தவறு. மாணவர்கள் சீருடையுடன் நின்றனர் வழிபாட்டு கூடத்தில். மாணவர்கள் சீருடையுடன் நின்றனர் வழிபாட்டு கூடத்தில். இங்கேயும் முடிஞ்சு போச்சு, இங்கே எதுவும் ஃபுல் ஸ்டாப் இல்லை. அப்போ இது தவறு. இங்கேயும் முடிஞ்சு போச்சு, இது தவறு. அப்போ வழிபாட்டு கூடத்தில் நின்றனர் சீருடையுடன் மாணவர்கள். அப்போ இந்த இடத்துல ஒரு கண்டினியூவேஷன் வரப்போகுது. அப்போ இதுவும் வராது. நின்றனர்னு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல டாட் வரணும், இல்லை கமா எதுவுமே கிடையாது. அப்போ இது வராது. அடுத்து வழிபாட்டு கூடத்தில் மாணவர்கள் சீருடையில் நின்றனர். அப்போ இந்த இடத்துல கண்டினியூவேஷன் வரும், இந்த இடத்துல தான் டாட் வரும். அப்போ ஆப்ஷன் சி தான் சரி. அடுத்து பார்க்கக்குள்ள சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுங்க. அப்போ அ ஆ இ ஊல வந்த வரிசையில் தான் வரும். ஃபஸ்ட்டு உயிரெழுத்து ஊ இருக்குது. அப்போ இதில் எதுவுமே இல்லை. அப்போ இது 2 ஆப்ஷனும் வராது, எலிமினேட் பண்ணிட வேண்டியது. அப்போ ஏவாக இருக்கும், இல்லை சியாக இருக்கும். ஊ அ ஆ இ ஊ ஏ, அடுத்தது ஏ போச்சு. அடுத்தது மா. அப்போ இதில் ஏ நடுவில் இருக்குது. அப்போ இது வராது. அப்போ ஆப்ஷன் சி தான் சரி. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி தொடரை எழுதுக. கூர்மையான புலவர்களுக்கு வேல் போன்ற கருவியாகும் புகழ் மிகுந்த நல்ல தமிழ். கூர்மையான புலவர்களுக்கு வேல் போன்ற கருவியாகும். வேல் போன்ற கருவி எது ஆகும்னு சொல்லலை, நல்ல தமிழ், புகழ் மிகுந்த நல்ல தமிழ். இது கொஞ்சம் ஓரளவுக்கு லிங்க் ஆகிற மாதிரி தான் பார்ப்போம். வேல் போன்ற கருவியாகும் நல்ல புகழ் மிகுந்த கூர்மையான தமிழ். இது வரல கண்டிப்பாக. நல்ல தமிழ் நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும்.
இப்போ இதுதான் சரியாக வருது. அப்போ நல்ல புலவர்களுக்கு புகழ் மிகுந்த கூர்மையான தமிழ்வேல் அப்படின்னு இல்லை போன்ற கருவியாகும். தமிழ்வேல் போன்ற கருவியாகுமா? இப்போ ஆப்ஷன் டி தான் சரியாக பிறந்திருக்கு. இதெல்லாம் எப்படி பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் யோசித்து போடுற மாதிரி தான் இருக்கும். டப்புன்னு போட்டு போயிட முடியாது. இதுக்கான கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் கரெக்டாக சிந்திச்சு கரெக்டான ஆன்சரை போடுங்க. சரிங்களா? அடுத்தது அகர வரிசைப்படி எது? கோப்பெரு நற்கிள்ளி காவற்பிண்டு புறநானூறு இது எல்லாமே அகர வரிசைப்படினா காவரிசையில் கா இருக்கா? அப்போ கா இதில் இருக்குன்னு பாருங்கள். ஒன்றே தான் இருக்கு. அப்போ அதான் ஆன்சர். அதை அப்படியே டிக் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்தது அதே அகர வரிசை தான் கேட்டிருக்காங்க. இங்கே உருமி உடுக்கை தவண்டை இருக்கு. அப்போது உருமி வருமா உடுக்கை வருமானு பார்க்கக்குள்ள உடுக்கை தான் ஃபஸ்ட்டு வரும். ஏன் கேட்குறீங்கன்னா இது வந்து டா வரிசை, இது வந்து ரா வரிசை. இப்போ டா தான் முன்னாடி வரும், ரா பின்னாடி தான் வரும். அதனால் உடுக்கை ஃபஸ்ட்டு வரும். உடுக்கை எதில் இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. அப்போ அதான் ஆன்சர். அடுத்தது அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. 1 2 3 4 5 வார்த்தை கொடுத்துருக்காங்க. வெந்தயம், பஞ்சு, தக்காளி. அப்போ இது வந்து காஞாச்சா வரிசை தான் சொல்கிறாங்க. சரிங்களா? காவிலேருந்து நான் வரைக்கும் உள்ள அந்த வரிசையை தான் இது சொல்லியிருக்காங்க. அதாவது உயிர்மை எழுத்து அந்த வரிசையை சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கா வரிசையில் எது இருக்குது பாருங்கள். எதுவுமே இல்லை. கா வரிசை இதோ இருக்குது. கூ இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து கூ தான் வரணும். எத்தனை கூ இருக்குன்னு 1 தான் கூ இருக்குது. அப்போ அதான் ஆன்சர். அப்படி டிக் பண்ணிட்டு ஈஸியாக போயிடலாம். அடுத்த கொஷின் பார்க்கக்குள்ள விதை என்ற வேர் சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயர் என்னென்னா விதையாமை. இதுதான் சரி. விதைத்தல் என்றது தொழிற்பெயர். விதைக்காதிரு இதெல்லாம் வராது. விதைப்பதுலாம் வராது. அப்போ விதைத்தல் என்றது தொழிற்பெயர், விதையாமை என்றது எதிர்மறை தொழிற்பெயர். சரிங்களா? அடுத்து வினைமுற்று வினையச்சம். இது வந்து கண்ணகி பாடினால் எவ்வகை தொடர்னு கேட்குறாங்க. சரிங்களா? கண்ணகி பாடினால் எவ்வகை தொடர். இப்போ பாடினால் அப்படின்றது வினைமுற்று, கண்ணகின்றது ஒரு பெயர் தான். இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பெயராக வந்து வினைமுற்றாகவே வந்திருக்க. ஒரு வினைமுற்று இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு வினைமுற்று ஒரு பெயரை கொண்டு முடிந்தால் அது வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பெயரச்ச தொடர்னா ஒரு எச்சவினை ஒரு பெயரை கொண்டு முடிந்த எச்ச வினை பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரச்ச தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற்றுமை தொடர்னா வேற்றுமை உருபு அதில் மறைந்தும் வரும், மறையாமலும் வெளிப்படையாகவும் வரும். அதான் வேற்றுமை தொடர். அடுத்து தொகாநிலை தொடர். சரிங்களா? இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆள் எனும் வேர் சொல்லின் தொழிற்பெயர் ஆளல். இதுதான் சரி. எப்படின்னு கேட்குறீங்களா? இதோட உருவு தல்லல் அம்மை தல் ஹல் அம் ஐ கை மை சி வி பூ வை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான தொழிற்பெயருக்கான உருவெலாம் இருக்குது. சரிங்களா? அப்போது ஆளல்ன்றதான் தொழிற்பெயர். ஆளுதல் வராது, ஆளல் தான் வரும். அப்போ இங்கே தல்லுன்னு வந்திருக்குல்ல, அப்போ இதுவும் தொழிற்பெயராக தானே இருக்கும் கேட்கக்குள்ள. இங்கே ஆள் தான் கொடுத்துருக்காங்க. ஆள், அதனால் ஆளல் தான் வரும். சரிங்களா? இங்கே ஆளும் கொடுத்துருந்தா ஆளுதல்ன்றது தொழிற்பெயர் வரும். ஆள்கன்றது வேங்கோல் வினைமுற்று. ஆளு அப்படின்றது வினையச்சத்துலேயும் வரும். சரிங்களா? இது வந்து ஆளு. அடுத்தது பார்க்கக்குள்ள
வேர்ச்சொல் செய்தான் அப்படின்ற வேர்ச்சொல் இது பார்த்தா செய். இதில் எது கட்டளையாக இருக்குன்னு பாருங்கள். செய் தான் கட்டளையாக இருக்குது. செய்தல்ன்ற தொழிற்பெயர், செய்தன்றது வினையச்சம், செய்யும் உம்ன்றது உம்மை தொகை வரும். செய்யும் உம்மை தொகையில் வரும். சரிங்களா? தாய் தந்தை அது அதான் சரி. செய்யும்ன்றது உம்மை தொகையில் வராது. சாரி. அடுத்தது குமைந்தனை என்பதை வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்க. இதில் எது கட்டளையாக இருக்கணும் பாருங்க. குமை தான் இருக்குது. குமைந்தன்றது பெயரச்சம், குமைத்தன்றது பெயரச்சம், குமைந்துன்றது வினையச்சம். சரிங்களா? அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வெற்பு, சிலம்பு, பொறுப்பு, குன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? வெற்பு, சிலம்பு எல்லாமே மலையை தான் குறிக்கும். சரிங்களா? வெற்பு சிலம்புன்றது அணிகலனை குறிக்கும். சிலம்பு அப்படின்றது அணிகலன் குறித்தாலும் பொறுப்பு குன்றுன்றது அணிகலனை குறிக்காது. குணம் ஒரு பண்பை குறிக்கிறதுனால அது குணம் சொல்லுவாங்க. அப்போ வெற்பு, சிலம்பு, பொறுப்பு, குன்றுனா அது என்ன மழையை தான் குறிக்கும். இந்த மழைக்கு எதுவுமே குறிக்காது. சரிங்களா? ஆப்ஷன் பி தான், மழை தான். அப்போ தலை இச்சொல்லுக்கு இணையான வேர்ச்சொல்லை கண்டறிக. வேர்ச்சொல் இதெல்லாம் தலை. சரிங்களா? அப்போ தலைன்றது என்ன? தலைக்கு இன்னொரு தமிழ் பேர் சிரசு அப்படின்னு சொல்லுவாங்க. சிரசு அப்படின்னு சொல்லுவாங்க. சிரம் அப்படின்னா கை, சிரசு அப்படின்றது தலை. சிரம் சிரம்னாலும் கை தான். அடுத்தது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா முதன்மை சிரசு இதுதான். சரிங்களா? சிறைன்றது வராது, காற்சிலம்பன்றதுலாம் வராது. ஆப்ஷன் டி தான். அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பார்த்தீங்கன்னா சூரியன். இதுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா கதிரவன், ஆதவன், பகலவன், ஞாயிறு. இது எல்லாமே தெரிஞ்சது தான். அடுத்து ஒளி ஒரு வேறுபாடு, ஒளி பொருள் வேறுபாடு. அலை, அழை. இந்த அலை அழைனா என்னென்னா, இந்த அலைனா கடல் அலை, இந்த அலைனா வரவழைத்தல். பறவைனா கடலை குறிக்குது, கடல். சரிங்களா? நீர்த்திரை அலை வராது. குளிர்ச்சிக்கு அலை வராது. மதுவும் வராது. மிகுதி கடல் இதுவுமே வராது. சரிங்களா? இப்போ ஆப்ஷன் சி தான் சரி. அடுத்து 85வது கொஸ்டின். இதுவும் ஒளி வேறுபாடு தான். இதில் என்ன கேட்குறாங்க? ஆணி. இந்த ஆணிக்கு என்ன வித்தியாசம்னு கேட்குறாங்க. இந்த ஆணினா எழுத்தாணி, இந்த ஆணினா மாதத்தில் ஒரு மாதம் ஆணி. சரிங்களா? இப்போ இரும்பு ஆணின்னு போச்சு. இரும்பு ஆணின்னு வந்தால் இது சரி, இரும்பாணின்னு சொல்லலாம். ஆனால் வருடம் வருமா? வருடம் மாதம் கொடுத்துருந்தது சரி. இரும்பாணி நாள் கொடுத்துருந்தாலும் தவறுது. எழுத்தாணி காலம் கொடுத்தாலும் தவறு. அப்போ இது மாதத்தை தான் குறிக்கும். சரிங்களா? ஆணைன்றது ஒரு மாதம். அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல். இன்டலெக்சுவல் அப்படின்றது அறிவாளர். இதுதான் சரி. இன்டலெக்சுவல் அப்படின்றது அறிவாளர். சிம்பிளிசம்ன்றது எளிமையை குறிக்கும். எம்புலம்ன்றது குறியீடு தான். குறியீடு தான் எம்புலம் வரும். தீசிஸ்ன்றது சின்னம் கிடையாது, ஒரு மையப்பொருள் அதுன்னு சொல்லுவாங்க. மையப்படுத்துதல் தீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இ காமர்ஸ் அப்படின்னா என்னென்னா மின்னணு வணிகம் தான். இணைய வணிகம் கிடையாது. இணைய வணிகம் கமர்ஷியல்னு சொல்லுவாங்க. இன்டர்நெட் கமர்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. பற்று வராது. மின்னணுன்றது வராது. சரிங்களா? அப்போ இ காமர்ஸ்ன்றது மின்னணு வணிகம் தான். இ காமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இணையதள வணிகம் தான் இ காமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இ காமர்ஸ் இன்டர்நெட் காமர்ஸ் அப்படின்னு வரும். இதுக்கு பேர் இ காமர்ஸ்னால பேர் மின்னணு வணிகம் தான் சரியானது. டெபிட் கார்டு அப்படின்ற பொருள் பற்று அட்டையை குறிக்கும். காசோலைன் செக்கு. கடன் அட்டை கிரெடிட் கார்டு. சரிங்களா? வரைவோலை என்று
டிடியை சொல்லுவாங்க, டிமாண்ட் டிராஃப்ட் தான் வரைவோலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்க்கக்குள்ள மரபு பிழை நீக்கிய சொல்லு புறா. புறா வந்து குணுகும் தான், இது வந்து சரியாக தான் இருக்கு. புறா வந்து குணுகும். மயில் வந்து கத்தாது அகவும். குயில் கூவும், அப்போ இதுவும் தவறாக இருக்கு. கிளி பேசும். சரிங்களா? அப்போ சரியான ஆப்ஷன் இங்கே புறா குணுகும் தான் சரி. அடுத்தது பார்க்கக்குள்ள சரியான மரபு சொல் சப்பாத்தி கள்ளி மடல் தான் வரும். கரும்பு தோகை வரும், கரும்பு தோகை வரும். தாழை மடல் வரும், தாழை மடல் வரும். இங்கே தாள் வந்து நெல் தாள் அப்படின்னு வரும். நெல்லுடைய அதோடைய அடிப்பகுதி தாள் வரும். சப்பாத்தி கள்ளி வந்து மடலை தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் டி தான் சரி. அடுத்து நாணல். நாணலுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நாணல் தோகை தான் வரும், இலை வந்து வராது. புல் வருது, புல் தாள் தான் வரும், புல் தாள் தான் வரும். ஓலை பனை ஓலை, பனை ஓலை. மாவிலை அப்படின்னு வரும், மாவிலை. எப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நாணல் தோகை தான் சரியான ஆப்ஷன். அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக. நற்றிணை கலித்தொகை பரிபாடல் மதுரை காஞ்சி. நற்றிணை கலித்தொகை பரிபாடல் எல்லாமே 8 தொகை நூல்கள், 8 தொகை நூல்கள். ஆனால் மதுரை காஞ்சி பார்த்தீங்கன்னா 10 பாட்டு நூல்களில் சேர்ந்தது. அப்போ பொருந்தாது என்பது தான் மதுரை காஞ்சி. அடுத்தது பொருந்தாத சொல்லை தான் கேட்குறாங்க. அதே 8 தொகை 10 பாட்டு வச்சு தான் கேட்குறாங்க. இந்த முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி பட்டினப்பாலை எல்லாமே 10 பாட்டு நூல்கள், 10 பாட்டு நூல்கள். இது வந்து திருக்குறள் பார்த்தீங்கன்னா 15 கீழ்கணக்கு நூல்களில் இது அறநூல். சரிங்களா? அறநூல். இது வந்து மேல் கணக்கு நூல், இது வந்து கீழ்கணக்கு நூல். இந்த 10 இது ஃபுல்லாகவே மேற்கணக்கு நூல், இது கீழ்கணக்கு நூல் திருக்குறள்ன்றது. அதனால் பொருந்தாது பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான். பொருந்தா இணை தேர்ந்தெடுத்து. பொருந்தா இணையை கேட்குறாங்க. சரிங்களா? கேள்வி நல்லா நோட் பண்ணணும். பொருந்தாத இணை. வரைந்த ஓவியம், வரைந்த ஓவியம் பெயரெச்சத்தொடர் சரிதான். ஏன்னா ஒரு எச்சவினை பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம். இது ஓவியம்ன்றது ஒரு பெயர், வரைந்தன்றது ஒரு எச்சவினை. அப்போ பெயரை கொண்டு முடிந்த எச்சவினை பெயரெச்சத்தொடர் நினைக்கணும். சரிதான். இது வரைந்த ஓவியம் பெயரெச்சத்தொடர். சென்றனர் வீரர். சென்றனர்ன்றது வினைமுற்று. அப்போ வீரர் அப்படின்றது ஒரு பெயர். சரிங்களா? அப்போ ஒரு வினைமுற்று பெயரை கொண்டு முடிந்தால் அது வினைமுற்று தொடர். இதுவும் சரிதான். பொற்றொடி வந்தார், இது அன்மொழி தொகை தான். சரிதான். இப்போ பொற்றொடினா பொற்கொடி சூடிய அந்த பெண் வந்தாள் அப்படின்னு சொன்னது தான் அந்த அன்மொழி தொகை. சரிங்களா? அப்போ நண்பா படின்றது உரிச்சொற்றொடர் கிடையாது, விழித்தொடர். விழித்தொடர். சரிங்களா? விழித்தொடர். இந்த நண்பா பாடின்றது விழித்தொடர், அதாவது 8வது வேற்றுமை. 8வது வேற்றுமை தான் இந்த விழித்தொடர் சொல்லுவாங்க. சரிங்களா? உரிச்சொடர்னா சாலச் சிறந்தது, சாலச் சிறந்தது அப்படின்னு சொன்னால் இது வந்து உரிச்சொற்றொடர் வரும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கக்குள்ள இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், முதுமை. தனிமை அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா தனிமை கூட்டு அப்படின்னு வரும். கூட்டு தனிமை கூட்டு அப்படின்னு. புதுமை பழமை வரும். இனிமை தனிமை வராது. சரிங்களா? இனிமைக்கு பார்த்தீங்கன்னா துன்பம் வரும். இனிமை துன்பம். சரிங்களா? இன்பம் துன்பம், இனிமை துன்பம் வரும். அடுத்தது பார்த்தோன்னா எதிர்ச்சொல் ஈதல்னா கொடுத்தல். ஈதல்னா கொடுக்கறது. கொடுக்கறதுக்கு எதிர்ச்சொல்னா ஏற்றல். இறங்குதல்னா ஏறுதல் வரும். ஏறுதல். வாய்த்தல் அழித்தல் அது மாதிரி வரும். வாய்த்தல் அழித்தல்.
வாய்த்தல்னா நான் தூண்டுதல் ஆப்ஷன் சேருதல், பிரிதல். சரிங்களா, இது சரியான ஆப்ஷன். ஈதலுக்கு சரியான ஆப்ஷன் ஏற்றல், எதிர்ச்சொல். அடுத்தது எதிர்ச்சொல் இரவலர். இரவலர்னா யாரு? இரவலர் அப்படின்றது புரவலர். இப்போ இரவலர்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, அதாவது புதியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இரவலர் என்பது புதியவர். அப்போ புதியவருக்கு ஆப்போசிட் யாருன்னு பார்த்தீங்கன்னா புரவலர். புரவலர். சரிங்களா, இதுதான். அப்போ அடுத்த கொஸ்டின், காடு கூட்டல் ஆறு என்பதனை எவ்வாறு சேர்த்து எழுதும்? அப்போ காடு கூட்டல் ஆறு காட்டாறு என சேரும். எப்படி காட்டாறு அப்படின்னு சொல்லி சேரும்னு பார்த்தீங்கன்னா, இங்கன்னா இட்டு கூட்டல் ஊ இருக்கா, அப்போ நிலைமொழியில் ஊ இருக்கு, வருமொழியில் ஆ இருக்குது. சரிங்களா, அப்படி இருக்கக்குள்ள வருமொழியில் உயிரெழுத்து இருந்தால் நிலைமொழியில் ஊ ஆனது கெட்டுவிடும். அப்போ காட்கூட்டல் ஆறு அப்படின்னு இருக்குமா, காட்கூட்டல் ஆறு. அப்போ தன்னொற்று இரட்டும் விதிப்படி இன்னொரு ஒற்று இரட்டும் காட்கூட்டல் ஆறு அப்படின்னு மாறும். தன்னொற்று இரட்டல் விதி இது. சரிங்களா, அப்போது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. இந்த இட்டு ஆகவும் எப்படி சேரும்? காட்டாறு அப்படின்னு மாறும், டாவா மாறும். இட்டு ஆகும் வந்து டாவா மாறும். அதனால் இது வந்து காட்டாறு அப்படின்னு மாறிடும். சரிங்களா, இப்போ ஆப்ஷன் ஏ தான் சரி. காட்டு ஆறு வராது, காடாறு காடாறு வராது. அடுத்து காடு ஆறும் வராது. சரிங்களா, அப்போ ஆப்ஷன் எதுனா காட்டாறு. அடுத்து அறிந்தது அனைத்தும், அதே தான். இங்கே என்ன இருக்குது? இத்து கூட்டல் ஊ இருக்குது, இங்கே ஆ இருக்குது, அனைத்தும் ஆ இருக்குது. அப்போ உயிர்வரின் உட்குரல் மெய் விட்டோடும் அப்படின்ற விதிப்படி அறிந்தது அறிந்த அப்படின்னு இருக்குமா, அறிந்து இத்து கூட்டல் அனைத்தும்னு இருக்குமா. அப்போ உயிர்மேல் உடல் வந்து ஒன்றுவது இயல்பே விதிப்படி இத்துவும் ஆவும் சேர்ந்து தாவா மாறிடும். அப்போ அறிந்தது அனைத்தும் அப்படின்னு வந்துடும். சரிங்களா, அப்போ ஆப்ஷன் சி தான். அடுத்து ஃபைனல் கொஸ்டின், 100வது கொஸ்டின். எழுத்து கூட்டல் ஆணி எப்படி பிரியும்? அதே விதி தான். இத்து கூட்டல் உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும் விதிப்படி ஆ இருக்குமா. அப்போ திரும்ப இங்கே எழுத்து கூட்டல் ஆணின்னு இருக்கும். அப்போது இந்த இத்துவும் ஏவும் சேரக்குள்ள தாவா மாறிடும். அப்போ என்ன மாறும்? எழுத்தாணி அப்படின்னு மாறிடும். புரியுதுங்களா? இப்போ ஆன்சர் பி. சரிங்களா, இப்போ புரிஞ்சிச்சா தெளிவாக? நம்ம 2 கொஷின் பேப்பர் பார்த்துருக்கோம். முதல்ல என்ன கொஷின் பேப்பர் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் எக்ஸாமுக்கான ஒரு கொஷின் பேப்பர் பார்த்தோம், தமிழ் கொஷின் பேப்பர் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ டெக்னிக்கல் எக்ஸாமுக்கான இப்போ தமிழ் கொஷின் பேப்பர் பார்த்தோம். ரெண்டு செட் ஆஃப் தமிழ் கொஷின் பேப்பர் பார்த்துருக்கோம். இதிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படிலாம் கொஷின் கேட்குறாங்க அப்படின்றது. சரிங்களா, இதை வச்சு நம்ம அடுத்து வந்து சிலபஸ் வைஸாக வகுப்பு பார்க்கலாம். அப்படி இல்லையா, நான் இடையில ப்ரீவியஸ் இயர் கொஷின் போடுறேன். சரிங்களா, நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலோட இணைந்தே இருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்படியே அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா, மீண்டும் ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.